அனைவருக்கும் வணக்கம். நெல் சாகுபடியில் ஒரு மாபெரும் புரட்சி செம்மை நெல் சாகுபடி. அரசின் முன்முயற்சியால் இந்த சாகுபடி முறை ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஏக்கருக்கு 25 மூட்டைகள் விளைவித்த விவசாயிகள் செம்மை நெல் சாகுபடி முறையை பின்பற்றி 50 மூட்டைகளுக்கும் அதிகமா அறுவடை செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. செம்மை நெல் சாகுபடினா என்ன, பழைய முறையிலிருந்து இது எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு, செம்மை நெல் சாகுபடி குறித்து உங்கள் மனதில் உள்ள பல்வேறு கேள்விகளுக்கு இந்த குறும்படம் விளக்கம் தரும். விவசாயிகள், விஞ்ஞானிகள் என பல தரப்பின் கருத்துக்களை கவனமா கேளுங்க, பயன்பெறுங்க. தமிழ்நாட்டின் முதன்மையான உணவு பயிர் நெல். நமது மாநிலத்தில் ஆண்டுதோறும் 21 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிர் செய்யப்படுகிறது. சராசரியாக ஹெக்டருக்கு 3.5 டன் என்ற அளவில் தற்போதைய நெல் விளைச்சல் உள்ளது. நெல் மகசூலை மடங்குகளில் அதிகரிக்க உதவும் அற்புதமான தொழில்நுட்பம் தான் செம்மை நெல் சாகுபடி முறை. செம்மை நெல் சாகுபடி முறைக்கு மாறிவிட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்களில் சிலரது அனுபவங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு 2 ஏக்கருக்கு செஞ்சேன் சார். எனக்கு வழக்கமான ஈல்டை விட ஒரு 15 மூட்டைக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிடைச்சது. சதுர நடவு, கயிறு கட்டி சதுரமாக நட்டோம். அதில் நட்டு நீர் அளவாக பாய்ச்சி களைக்கருவி மூலிமா களை எடுத்து வந்ததில் தூர் நிறையா வந்தது. மகசூலும் இப்போ அறுக்கும்போது முதல்லலாம் 2.5 டன்னிலிருந்து 2.25 டன் தான் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ ஒரு 4.5 டன்னுக்கு மேலே வருது. செம்மை நெல் சாகுபடி முறையால் விவசாயிகள் அடைந்திருக்கும் பலன்கள் குறித்து தமிழக வேளாண் துறை அமைச்சர் மேற்கொண்ட நேரடி கள ஆய்வு பற்றி அமைச்சரே கூறுவதை இப்போது தெரிந்து கொள்வோம். சேலம் மாவட்டத்தில் தும்பல் கிராமத்துக்கு சென்றோம். அந்த பகுதியில் நிறைய பேர் இந்த செம்மை நெல் சாகுபடி செய்திருக்கின்றார்கள். அங்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு பொதுமக்கள் நிரம்ப கூடியிருந்தார்கள். அங்கே பேசிய இந்த நெல் சாகுபடி செய்த ஒரு விவசாயி, இது நாங்கள் விவசாயத்தையே விட்டு விடலாம், எங்களுக்கு ஒன்றும் போதிய வருமானம் இல்லை, லாபம் இல்லை, பெருத்த நட்டம் ஏற்படுகிறது என்று இருந்த நிலையில் இந்த முறையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதனுடைய விளைவாக நாங்கள் விவசாயிகள் வாழ முடியும் என்று எங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது, இனிமேல் இந்த உற்பத்தியில் நாங்கள் மூலம் நல்ல பயனை பெறுவோம் என்று அந்த மகிழ்ச்சியான செய்தியை தான் வெளிப்படுத்தினார்கள். செம்மை நெல் சாகுபடி முறை தமிழகம் முழுவதும் வேகமாக பரவ வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறை காட்டி வருவதால் உயர்வான இலக்குகள் வகுக்கப்பட்டு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. செம்மை நெல் சாகுபடியின் முதல் அடிப்படை. செம்மை நெல் சாகுபடியின் அரிச்சுவடி நாற்றங்காலில் தொடங்குகிறது. தொழிமண்ணில் மேட்டுப்பாத்தி அமைப்பதும் ஏக்கருக்கு 3 கிலோ என்ற குறைவான அளவில் விதையில் பயன்படுத்தப்படுவதும் இதன் சிறப்பு அம்சங்கள். ஒரு ஏக்கர் நடவு வயலுக்கு 3 கிலோ நெல் விதை போதுமானது. நடவு வயலின் ஓரத்தில் ஒரு ஏக்கர் நடவுக்கு 1 சென்ட் என்ற அளவில் மேட்டுப்பாத்தி அமைத்து பாய் நாற்றங்கால் தயாரிக்க வேண்டும். 1 சென்ட் நாத்தாங்கல்ல பராமரிக்கிறது நீர் தேவையும் குறைவா இருக்கும், பராமரிப்பு செலவும் குறைவா இருக்கும். மற்ற முறைகள் பாத்தி அமைக்கிறதுலாம் அது வழக்கமான முறை மாதிரி தாங்க. இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான முறையில் பாத்தி அமைச்சிட்டு மேலே ஒரு பாலித்தீன் ஷீட்டு நம்ம விரிக்கணும். விரிச்சு பாலித்தீன் ஷீட் கிடைக்காதவங்க நம்ம ஊரில் இருக்கிற யூரியா சாக்கு விரிக்கலாம். என்ன ஒரு முக்கியமான நோக்கம்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர் மண்ணுக்குள்ளே போயிடாமல் இருக்கணும். அதனால நம்ம பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணு தனியாக போயிடும், வேறு தனியாக போயிடும் வழக்கமான முறையில். இந்த முறையில் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணும் வேரும் சேர்ந்து இருக்கணும். அதான் ஒரு முக்கியமான ஒரு அனுகூலம் இந்த மாதிரி முறை பண்ணும்போது. அந்த பாலித்தீன் சரி விரிச்சிட்டு நம்ம முளைக்கட்டை விதையை விதைச்சிட வேண்டியதுதான். விதைச்சிட்டு வழக்கமான முறையில் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். செம்மை நெல் சாகுபடியின் இரண்டாம் அடிப்படை ஒற்றை நாற்று சதுர நடவு முறை. 10 அல்லது 15 நாற்றுகள் கொண்ட குத்து நடவு முறைதான் இதுவரை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு மாறாக ஒரு நாத்தாக எடுத்து அதிக இடைவெளி விட்டு சதுர முறையில் நடும்போது இதன் வளர்ச்சி வேகம் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. 14 நாள் வயதுடைய நன்கு வளர்ந்த நெல் உரையுடன் கூடிய நாற்றுகளை பத்தையாக எடுத்து சென்று நட வேண்டும். நடும்போது சதுர முறையில் 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒற்றை நாற்றுகளாக நட வேண்டும். நாற்றுகளை பறித்தெடுத்து அரை மணி நேரத்திற்குள் அவற்றை நட்டு விடுவது அவசியம்.
சதுர முறையில் நடுவதற்கு கயிறு கட்டியும் நடலாம் அல்லது அடையாளமிடும் கருவி உருட்டி சென்று குறியிட்டும் நடலாம். முன்னெல்லாம் நடவு நடும்போது நிறைய பெண்கள் தேவைப்படும். ஒரு ஏக்கருக்கு 5 பேர் 17 பேர் கூட அவங்க. இப்ப அவ்வளவு ஆள் தேவையில்லைங்க. கம்மியான ஆள் செலவு, எல்லாமே நாத்து எடுக்கிற கூலி கிடையாதுங்க. நாத்து பெண்களே கிட்ட எடுத்து போய் கொடுக்கற அளவுக்கு அது சிறப்பா இருந்ததுங்க. செம்மண் சாகுபடியின் 3ஆம் அடிப்படை களைக்கருவியை பயன்படுத்துவது. நாற்று நட்ட 10ஆம் நாளில் இருந்து உருளும் களைக்கருவி கொண்டு நெல் பயிர்கள் வரிசைகள் இடையே குறுக்கும் நெடுக்குமாக இடை உழவு செய்ய வேண்டும். இந்த களைக்கருவி உபயோகப்படுத்தும் பொழுது அந்த மண்ணினுடைய மண் கிளறப்பட்டு களைகள் மறுபடியும் அந்த சகதியில் உள் செலுத்தப்படுவதனால் தழைச்சத்து அதிகமாக கிடைக்க ஏதுவாகிறது. அதுவும் காற்றோட்டத்திற்கும் இது முக்கியமாக ஒரு வழிவகை செய்கிறது. இந்த காற்றோட்டம் இருப்பதனால் என்ன ஒரு நன்மைன்னா, அதிகமான வேர்கள் நன்றாக வளர்ந்து அதிகமான தூர்கள் வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இது இந்த களைக்கருவி ஒன்று கொடுக்குறாங்க சார். 15ஆம் நாள்லேருந்து நாங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறோங்க. ஒரு 3-4 தடவை அதை ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேரெல்லாம் கொஞ்சம் அப்படி வேரெல்லாம் பறித்து விடுறதால நல்ல கிளப்பு, நல்ல அந்த தூர் நல்ல தூர் வருதுங்க. ஒரு ஏக்கருக்கு 30 ஆள் குறைஞ்சபட்சம் களை எடுக்கிறதுக்கு 30 ஆள் ஆகும். இது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 சென்ட் மூலியமா வேலை, 50 சென்ட் ஒரு நாளைக்கு ஓட்டினாலும் எங்கள் வேலை 8 ஏக்கர் 4 நாளில் ஓட்டிட்டோம் சார். அதை எங்களுக்கு செலவு கூலி ரொம்ப கம்மியாக இருக்குது. களைக்கருவி உபயோகிக்கிறதுனால மட்டுமே செடி கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதை எல்லாருமே நல்லா பார்க்கலாம். இன்னொன்று பயிர் சாயாத தன்மை இந்த வரும் இதுக்கு. செம்மண் சாகுபடியின் 4ஆம் அடிப்படை சிக்கனமான நீர்ப்பாசன முறை. நெல் பயிரை சதா சர்வ காலமும் தண்ணீரில் மிதக்க விட வேண்டும் என்ற பழைய கருத்தோட்டத்தை தகர்த்துள்ளது செம்மை நெல் சாகுபடி முறை. நீர் மறைய நீர் கட்டும் சிக்கன நீர்ப்பாசன முறை தண்ணீரை வெகுவாக சேமிக்கும் அதே வேளையில் மகசூலையும் அதிகரிக்கிறது. தண்ணியுடைய வசதி எங்களுக்கு கம்மி செலவாகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சி மாதிரி அவங்க சொன்ன அறிவோட இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சோன்னா தண்ணி அதிகமாக நிறுத்துறதில்ல. முன்னையெல்லாம் தண்ணி நடவு நட்டோடனே தண்ணி நிறுத்துருவோம். இப்போ காய வச்சு அவங்க சொல்லப்படி நாங்கள் நடவு நட்டோம். அது மாதிரி நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு. 2.5 சென்டிமீட்டர், அதாவது 1 இன்ச்சு அளவுக்கு தண்ணி கட்டினா போதும். அந்த 1 இன்ச்சு அளவு தண்ணி கட்டி அதுவும் அந்த தண்ணியெல்லாம் மறைஞ்சு லைட்டாக அந்த கீரல் விழும்பொழுது அந்த கீரல் விழுகிறப்போ மறுபடியும் இன்னொரு 1 இன்ச்சு தண்ணி கட்டணும். இந்த மாதிரி ஒரு முறையில், அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த மாதிரி ஒரு முறையில் பண்ணும்பொழுது ஒரு நல்ல காற்றோட்டம் ஏற்பட வசதியாகிறது. அந்த கீரல் விழுகுது, அந்த கீரல் வழியாக காற்றோட்டம் வேர்களுக்கு கிடைப்பதனால உங்களுக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க ஏதுவாகிறது. செம்மண் சாகுபடியின் 5வது அடிப்படை ஒருங்கிணைந்த உர நிர்வாகம். மக்கிய எரு, கிளைரிசீடியா தலைகள் போன்றவற்றை அடி உரமாக இட்டு வயலை தயார் செய்திருந்தால் மேலுரங்கள் பெரும்பாலும் தேவைப்படுவதில்லை என்பது சில விவசாயிகளின் அனுபவ கருத்து. தேவைக்கேற்ப மேலுரங்கள் பயன்படுத்துவது நல்லது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி 10 நாட்களுக்கு ஒருமுறை ஒப்பிட்டு பார்த்து தேவைக்கேற்ற அளவில் மட்டும் மேலுரம் இட வேண்டும். விதைநெல் முதலாக ஒவ்வொரு சாகுபடி கட்டத்திலும் விவசாயியின் செலவை குறைத்து விடுகிறது செம்மை நெல் சாகுபடி. அதே வேளையில் வழக்கத்தை விட 40% அதிகமாக கூடுதல் விளைச்சல் பெற உதவுகிறது இந்த அதிசய தொழில்நுட்பம். செம்மை நெல் சாகுபடி செய்த விவசாயிகளின் வெற்றி கதைகள் ஏராளம். மற்ற பயிரை விட இது அதிக கதிர் வெடிச்சு எண்ணிக்கையில் அதிகமாச்சு, மகசூல் கூடி இருக்குது. அது மாதிரி மழையில கூட தண்டு பெருத்ததுனால பயிர் சாயாம எங்களுக்கு நல்லா கை கொடுத்தது. மற்றதை விட இது எங்களுக்கு கூடவே விளைஞ்சிருக்குது. ஏற்கனவே கிடைச்சது எங்களுக்கு 20 மூட்டை தான், இப்போ 15 மூட்டை அதிகமாக கிடைச்சது. செம்மை நெல் சாகுபடி என்பது கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஞ்ஞானம். எனவே இந்த புதிய முறை பற்றி தெரிந்திராத விவசாயிகள், ஏற்கனவே இந்த முறையை பின்பற்றும் விவசாயிகளின் வயல்களை நேரில் சென்று பார்க்க வேண்டும்.
அவர்களிடம் விளக்கம் கேட்டு விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயிர் செய்தாலும் எது செய்தாலும் அதில் லாபம் வேணும். உறுதியா இந்த நெல்லில் இந்த முறையை செய்யுங்கின்ற பொழுது அவர்களுக்கு எளிதாக ஒரு 1.5 டன் கூடு கிடைக்கும் பொழுது ஒரு 15,000 ரூபா அதிகமாக கூடுதலான இன்கம் கிடைக்குது. அதனால என்றைக்குமே ஒரு லாபம் இருந்தால் அவர்கள் எளிதாக கடைபிடித்து விடுவார்கள். குறைவான விதைநெல், குறைவான தண்ணீர், குறைவான செலவு, நிறைவான மகசூல், இதுதான் செம்மை நெல் சாகுபடியின் வெற்றி ரகசியம். இந்த அற்புதமான தொழில்நுட்பத்தை நமது விவசாயிகள் அனைவரும் கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழக அரசின் வேண்டுகோள். செம்மை நெல் சாகுபடி வெற்றிக்கு முதல் படி. இந்த முறையை பின்பற்றி தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா விவசாயிகளும் விவசாயம் செய்வதற்கு, நெல் பயிரிடுவதற்கு முன் வர வேண்டும். அவர்களுக்கு தமிழக அரசும் உதவி செய்யும். வேளாண்மை பல்கலைக்கழகம் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவார்கள். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலர்கள் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் அவர்கள் முன்னின்று செய்து கொடுப்பார்கள். அதை தமிழக விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு நல்ல உணவு உற்பத்தி பெருக்குவதற்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய இந்த SRI செம்மை நெல் திட்டத்தில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். செம்மை நெல் சாகுபடியின் முக்கிய அம்சங்களை இப்போது தொகுத்து பார்க்கலாம். ஏக்கருக்கு 3 கிலோ விதை நெல் போதுமானது. ஒரு ஏக்கர் நடவுக்கு 1 சென்ட் நாற்றங்கால் தயார் செய்ய வேண்டும். 14 நாள் வயதுடைய இள நாற்றுகளை நட வேண்டும். 25க்கு 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒற்றை ஒற்றை நாற்றுகளாக சதுர முறையில் நட வேண்டும். நாற்று நட்ட 10ஆம் நாளிலிருந்து களை கருவி உபயோகிக்க வேண்டும். நீர் மறைய நீர் பாய்ச்சும் சிக்கனமான நீர் பாசன முறையை கடைபிடிக்க வேண்டும்.